Hi, this is Gopi here and assignment 2. So I'm going to speak about SDG. So இன்னைக்கு SDG நான் என்ன explain பண்ண போறேன் in a better way and simple way. So basically SDG என்னன்னு பார்த்தீங்கன்னா Sustainable Development Goal. So இந்த term வந்து coin பண்ணது United Nations in the year 2015 அண்ட் இதை வந்து அவங்க பார்ட் ஆஃப் 2030 அஜெண்டாவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம் நம்ம. பட் இது இந்த எஸ்டிஜி பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பெனிஃபிட் எவ்ரிபடி. ஸோ இட் ஷுட் ஐ மீன் எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸில் பெனிஃபிட் ஆக போகுது, யாரெல்லாம் இது பெனிஃபிட் ஆக போகிறாங்க, ஸோ அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்கலி அதை பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வந்து அந்த எஸ்டிஜிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது தான் அவங்களோட பிளான். எதுக்காகனா டு சில சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறது ஃபார் சம்திங் லைக் பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன், பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ இது எல்லாத்தையும் கேட்டர் பண்ணுற மாதிரி தே வாண்டட் ஒன் கவர்னிங் சிஸ்டம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி. அண்ட் நான் சொன்ன மாதிரி திஸ் வாஸ் டர்ம்டு பை யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ அதுலேயே நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பில்லர்ஸ் இருக்குது. ஸோ தே கால் இட் அஸ் 5 பில்லர்ஸ் ஆஃப் எஸ்டிஜி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள், ப்ராஸ்பரிட்டி, பிளானட், பீஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ பேசிக்லி அவங்க இந்த எஸ்டிஜி எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு எப்படி வந்து எம்பவர் பண்ணலாம், ஸோ எப்படி ப்ராஸ்பெரிட்டி கொண்டு வரலாம் மக்களுக்கு நடுவில், இந்த பிளானட்டை எப்படி சேஃப்கார்ட் பண்ணலாம், எப்படி வந்து பெட்டர் பிளேஸ் டு லிவ்ங்கிற மாதிரி ஆக்கலாம், ஸோ பீஸ்ஃபுல்னஸ் எப்படி கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் சண்டை போட்டுக்கிறாங்க, மக்கள் சண்டை போட்டுக்கிறாங்க, அந்த பீஸ் எப்படி கொண்டு வரலாம், அப்போ எப்படி பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம், பார்ட்னர்ஷிப் இன் த சென்ஸ் பார்ட்னர் வித் அதர் கண்ட்ரிஸ், அதர் நேஷன்ஸ் பண்ணி எப்படி க்ரோ ஆகலாம் ஆஸ் அ ஹோல், ஆஸ் அ பிளானட்டுங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கோல்ஸ் இருக்குது, லைக் 17 கோல்ஸ் இருக்குது. ஸோ தே கால் இட் அஸ் குளோபல் கோல்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ரேஞ்சிங் ஃப்ரம் நோ பாவர்ட்டின்னு ஒன்று இருக்குது, ஜீரோ ஹங்கர்னு ஒன்று இருக்குது, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஈக்குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, கிளைமேட் ஆக்ஷன்ஸ் இருக்குது, லைஃப் பிலோ வாட்டர், லைஃப் ஆன் லேண்ட். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி கோல்ஸ். ஸோ அது மாதிரி 17 கோல்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் ரெண்டு ரொம்ப முக்கியமான கோல்ஸ் மட்டும் எடுத்து பேச போகிறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் டு சே அது ரிலேட்டடாக ஏதாவது ட்ரைனிங் கோர்ஸ் இருந்தாலுமே நானே படித்து என்னை எம்பவர் பண்ணிக்கலாம்னு நான் பார்த்துட்ருக்கேன், சொல்கிறேன்னு. ஸோ ஒன் சச் கோல் விச் ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் எதுன்னு பார்த்தீங்கன்னா யா ஹியர் இட் இஸ், affordable and solar energy. I'm sorry, affordable and clean energy. அது ஒரு கோல். இன்னொரு கோல் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா சாரி சாரி ரெண்டு கோல்ஸ் எதை பற்றி நான் பேச போகிறேன்னா climate action, another thing is responsible consumption and production. ஸோ இதை ரெண்டுமே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எதனால் பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்லி நான் வந்து ஒரு டெக் பர்சன், ஓகேவா, அனாலிட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ இஃப் யூ ஸ்பீக் அபவுட் டேட்டா அண்ட் டெக்னாலஜி நான் பேசிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி பர்சன். பட் எல்லாமே பண்ணிட்டோம். பட் நம்ம என்ன இது வந்து எப்படி நான் இந்த ரெண்டு கெரியரையும் நான் எப்படி பார்க்குறேன்னா ரெண்டு கோல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்கணும்னா இந்த ரெண்டு கோல்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா. எதனால் சொல்கிறேன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஊரில் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஓகேவா. ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு ஆகிடுச்சு, டு பி ஆனஸ்ட், ஓகேவா. ஒரு காலத்தில் ஒரு ரோட்டில் ஒரு கார் தான் போச்சுன்னா இப்போ 100 கார்ஸ் போயிட்டுருக்கு, 100 கார்ஸ் போகுது, ஓகேவா. ஸோ நிறைய மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஐடி ஹப்ஸ் நிறைய ஆகிடுச்சு, இன்ஃபேக்ட் டு சே எல்லாமே ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதே மாதிரி நமக்கு தெரியும் டாக்டர்ஸும் நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஏன் பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க? நிறைய டிசீசஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் நிறைய டிசீசஸ் வர ஆரம்பிச்சிச்சு? மக்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன் கம்மியாயிடுச்சு?
ஃபுட் சரியில்லை, பொல்யூஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை, ப்ராப்பர் மைண்ட் செட் இல்லை, பீஸ்ஃபுல்னஸ் இல்லை, எல்லாம். ஸோ எல்லாமே ஆனதுனால தான் இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய டாக்டர்ஸ் படுறவங்க தான். ஐ மீன் குவாலிட்டி டாக்டர்ஸ். ஓகே, டாக்டர்ஸுங்கிறப்போ ப்ரொஃபஷன்ஸ் நம்ம எவ்வளோ ஆனாலும் சொல்லலாம், பட் குவாலிட்டியாக தேவைப்படும் இல்லையா? அது மாதிரி குவாலிட்டி டாக்டர்ஸ் தேவைப்படுது, அதே மாதிரி குவாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய தேவைப்படுதுன்னு தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஸ்டாட்ஸ் அரௌண்ட் தட். நீங்கள் இன்டர்நெட்டில் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம மனுஷனுக்கே இவ்வளோ டேமேஜஸ் ஆகிருக்குன்னா, மேன்கைண்டுக்கே வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுன்னா, வாட் அபவுட் தி ஹெல்த், ரைட்? சே பொல்யூஷன் நம்ம என்விரான்மெண்ட்ல ஏதோ மாறி இருக்கு இல்லையா? அதனால தான் பொல்யூஷன் வருது, அதனால தான் மக்கள் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ ப்ராப்ளம் வந்து மக்கள் லெவலில் இல்லை, தி என்விரான்மெண்டல் லெவல். கரெக்டுங்களா? தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கெரியர்ஸ் வருது. டெஃபினெட்லி இது இன்னைக்கு பிக்கப் ஆகாட்டியும் ஆஃப்டர் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் டெஃபினட்டாக இட் வில் ஹேவ் அ இம்பேக்ட். பிகாஸ் நீங்கள் ஒரு ஃபுட்டு உங்களுக்கு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு செட் ஆகலைன்னா ஃபுட்டை மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஒரு நைட் ஷிஃப்ட் ஜாப் செட் ஆகலைன்னா டே ஷிஃப்ட் ஜாப் மாற்றிக்கலாம். இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு நீங்கள் ஓட்டுற கார் பிடிக்கல, பைக் பிடிக்கலன்னா மாற்றிக்கலாம். பட் இமேஜின் உங்களுக்கு இந்த பூமி பிடிக்கல, இன்னொரு இடத்துல போய் வாழணும்னா உங்களுக்கு முடியவே முடியாது. ஓகேவா? மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்னா சிட்டிலேருந்து வில்லேஜ் பிளேசஸ்க்கு போகலாமே தவிர, ஆனால் அங்கேயுமே இப்போ மாறிட்டு இருக்கு இல்லையா? இண்டஸ்ட்ரீஸ் வருது, எல்லாமே வருது, எவ்ரி திங் இஸ் கெட்டிங் பொல்யூட்டட். ஈவன் இப்போவே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைட்ல தான் போனீங்கன்னா யூ ஒன்ட் கெட் ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் வாட்டர். மேபி சில பிளேசஸ்ல இருக்கான், பட் நாளைக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்ச் இல்லையா? ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஆஸ் நாட் ஒன்லி அ கெரியர், ஆஸ் அ பெட்டர் சிட்டிசன்ஸ் வி ஷுட் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். அதனால தான் நான் இந்த டாபிக் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் சி நானே வந்து இன்டர்நெட்ல தேடிட்டு இருக்கேன், இது ரிலேட்டட் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் கிடைக்குமா, நான் அதை கற்றுக்கிட்டு வெதர் ஐ மேக்கிங் எ கெரியர் அவுட் ஆஃப் இட், பட் அட்லீஸ்ட் மற்றவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணலாம், அட்லீஸ்ட் என் வீட்டு லெவலுங்கிறது நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒன் சச் திங் இஸ் ரெஸ்பான்சிபிள் கன்செப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் மோட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்லாம் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல இல்லையா? ஸோ ஸோ ஐ திங்க் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரியர்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஒன்று வந்து கார்பன் அக்கௌண்டன்ட். அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி த பர்சன் ஹூ குவான்டிஃபைஸ் அண்ட் அனலைசஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா வந்து இதெல்லாம் டெஃபினட்டாக வந்தாகணும், இல்லாட்டி எர்த்தை வந்து யாராலுமே காப்பாற்ற முடியாது. அனதர் கெரியர் இஸ் என்விரான்மெண்டல் ஆடிட்டர், எவாலுவேட்ஸ் ஆர்கனைசேஷனல் ப்ராக்டிசஸ் அகெயின்ஸ்ட் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ். இதுவுமே சம்திங் ரிலேட்டட் டு அகெயின் என்விரான்மெண்ட் தான், பட் அதுக்குள்ள சில ஓவர்லேப்ஸ் இருக்கலாம் வித்தின் கேரியர்ஸ். பட் ஸ்டில் இதெல்லாம் தான் ஃபியூச்சரில் வந்து நிறைய இம்பேக்ட் கிரியேட் பண்ண போகுது. அனதர் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி ஆஃபீஸர், என்விரான்மெண்டல் ஈகோ கன்சல்டன்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் வேர்ல்டு வைடில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஒரு கண்ட்ரியில் இருக்கிற வேஸ்ட் வந்து இன்னொரு கண்ட்ரியில் வந்து கொட்டி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகி லீகலாகவும் பெரிய பெரிய சண்டை வர அளவுக்குலாம் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இன்ஃபேக்ட் டு சே இன்னைக்கு வந்து லேண்ட் மட்டுமே இவ்வளோ, நம்மளோட பூமி மட்டுமே இவ்வளோ வேஸ்ட் இருக்குன்னு இல்லை, ஈவன் ஸ்பேஸ்லேயுமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இன்டர்நெட்டில் படித்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். இன்ஃபேக்ட் பயமாக இருக்கும், என்னடா இப்படி நடந்துருக்கு. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்னா என்னன்னு ஒரு கெரியர் இருக்குது, அதை கொஞ்சம் படித்து நம்ம பசங்களுக்கு எம்பவர் பண்ணி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து இதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி கொடுத்தா தே கேன் கெட் எம்பவர். ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஆக்ஷன். ஸோ இதுவுமே நான் சொன்ன ப்ரீவியஸ் கெரியரை விட ஒரு ஓவர்லேப் இருக்கும் அந்த கோல்ஸோட. பட் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா கெரியர் வைஸ் இட்ஸ் கோனா பி டிஃப்ரெண்ட். ஸோ கிளைமேட் பாலிசி அனலிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு அனலிசிஸ் ஸ்கில் நல்லா வரும். ஸோ அது வந்து நம்ம இ-காமர்ஸ் டேட்டாவோ இல்லை டேட்டா சயின்ஸ் டேட்டாவோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லாமல் why don't the students make use of that skill set for climate or weather condition or helping the environment. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப கிளைமேட் பாலிசி அனலிஸ்ட் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு கெரியர், கண்டிப்பாக தேவை நமக்கு. இன்னொன்று வந்து ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நமக்கே தெரியும் இல்லையா, இப்போ வந்து நம்மளே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல்லாம் விட்டுட்டு இப்போ ஈவிக்கு போகலாமான்னு பார்க்குறோம். ஈவி போனாலும் பொல்யூஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் திரும்ப சேலஞ்சாக தான் இருக்கும் போகுது. ஸோ அதனால ரெனியூவபிள் எனர்ஜி டுவர்ட்ஸ் எப்படி பண்ணலாம், இப்போ நிறையா பண்ணிட்டு இருக்காங்க, பட் அது இன்னும் வைட்லி ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கொண்டு வந்து அதை வச்சு எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்லாம் பெனிஃபிஷியல் ஆகலாம்னு சொல்கிற மாதிரி ஒரு கெரியர் இருக்குது.
கிளைமேட் அடாப்டேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜர். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லீட்ஸ் ப்ராஜெக்ட் தட் ஹெல்ப் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஈகோசிஸ்டம் அடாப்ட் டு கிளைமேட் இம்பாக்ட். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருக்க எம்ப்ளாயீஸ் லெவல் மட்டும் இல்லாமல் அந்த கம்யூனிட்டி ஓல் நம்ம ஜெனரல் பப்ளிக் இருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனியை சுற்றி இருக்கிற வில்லேஜஸ் ஆர் கம்யூனிட்டிஸ் ஆகலாம், அவங்களெல்லாம் எப்படி எம்பவர் பண்ணலாம், எஜுகேட் பண்ணலாம். ஸோ இதனால தான் ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கெரியர். ஸோ ஐ திங்க் இது கண்டிப்பாக வந்து திஸ் ஹாஸ் அ வெரி குட் ஸ்கோப் இன் அப்கமிங் இயர்ஸ். ஏன்னா இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, டாக்டர்ஸும் இருக்காங்க. பட் வி நீட் டாக்டர்ஸ் ஃபார் திஸ் இயர். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா, மனுஷனுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் படிச்சுட்டு வரதான் போகிறாங்க. எல்லாருமே J2E JE நீட் படிச்சுட்டு எல்லாருமே டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க. திஸ் எர்த் பூமிக்கு ஒரு டாக்டர் தேவை. ஸோ இவங்கள வந்து அந்த டாக்டராக தான் நான் பார்க்குறேன், இந்த படிப்பை படிக்கிறவங்கள. ஸோ இதுதான் என்னோட தாட்ஸ் அபவுட் திஸ் கேரியர். தேங்க்யூ.